இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எந்த மாப்பிளை பத்தி சொல்லிட்டு இருக்க? எங்க வீட்ல 2 பொண்ணுங்களுக்கு நாங்க 2 மாப்பிளை பாத்துருக்கோம். அதுல நீ சொல்றது எந்த மாப்பிளை பத்தி? அது நீங்க உங்க பெரிய பொண்ணுக்கு பாத்திருக்கீங்களா? விஷால் அவர்தான். ஐயோ, அவர்தான் என்ன பிரெக்னென்ட் ஆக்குனாரு. என்ன? சரி சரி இரு, டென்ஷன் ஆகாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சரியா? இரு வர. இந்த முதல்ல இந்த தண்ணியை குடி. சொல்லுங்க சித்தி. இசை, நம்ம வீட்டுக்கு திவ்யான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. வந்தவ என்ன சொன்னா தெரியுமா? விஷால் வந்து அவளை காதலிச்சு ஏமாத்திட்டானா. அவ 3 மாசம் கர்ப்பமா இருக்காளாம். திவ்யாவா? ஆனா இசை, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. சித்தி, அவ நிச்சயமா போய் தான் சொல்றான். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, சும்மா கேஷுவலா அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருங்க. நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். சரி. திவ்யா, என்னாச்சு? அவரிதே ஏமா திடீர்னு வந்து நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்றியே, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்லுவாளா? இல்ல, விஷால் பணக்கார வீட்டு பையன், அதனாலதான். அதனால நான் சீட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றது உண்மை அங்கிள். இங்க பாருமா, நீ உண்மைன்னு சொல்ற, எப்படி நம்புறது? அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? நான் தான் சாட்சி. ஒரு பொண்ணு முழுசா வந்து நிக்கிறேனே. நீங்களும் ஒரு பொண்ணு தானே. எந்த பொண்ணாவது தான் கர்ப்பம்னு போய் சொல்லுவாளா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீயும் கல்யாணத்தை நிறுத்த மாட்ட, நான் கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்ணா அதையும் வந்து கெடுப்பியா? இப்படி ஒரு அசிங்கமான பிளான போட்டதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்லையா? இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அவசரப்பட்டீங்கன்னா உங்க அண்ணன் லவ்வும் என் தங்கச்சி லவ்வும் தான் பாதிக்கும். பெரிய இவ மாதிரி பேசாத. நீ சொல்ற நியாயம் எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ற? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை வச்சுக்காத. சரி, அட்வைஸ் பண்ணல, கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ. நானே உங்க அம்மா கிட்ட பக்குவமா பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்றேன். சும்மா ஏதாவது சொல்லி நாளை கடத்தாத, புரியுதா? எனக்கு இந்த கல்யாணம் நிக்கணும், நின்னே ஆகணும், அவ்வளவுதான். அப்படியே போட்டணும். வண்டியில போலாண்டா. என்னமா ஆச்சு? நீயும் அந்த பொண்ணு கிளம்பி போனீங்க, தகவலே இல்ல, அதனாலதான் போன் பண்ணேன். அது ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு பொய் சொல்லிருக்கு. நான் அவளை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து உன்னை ஏமாத்தின அந்த விஷால் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்ன உடனே பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. அப்படியா? அப்ப மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லல்ல? சச்சா, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அது எல்லாமே போய். அது சரி, எதுக்காக அந்த பொண்ணு இப்படி ஒரு அபாண்டமான பழிய சொல்லிச்சு? என்ன காரணமா? அதுவா, அது எல்லாமே அந்த பானுமதி இருக்காங்களே அவங்களோட வேலை. கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணிருக்காங்க. அதான். சரிமா, அப்பாடா, கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு நம்ம எல்லாரையுமே டென்ஷன் படுத்திட்டா. நல்ல வேளை மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லல்ல. ஆமா, எனக்கு அப்பவே தெரியும் மாப்பிள்ளை அந்த மாதிரி டைப் இல்லன்னு. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. சரிம்மா. தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்றானா? உங்க அக்கா கிட்ட சொல்லி இந்த நிச்சயத்தை நிறுத்த சொல்லியிருக்கான். ஆனா அப்படி நடந்தா நாம 2 பேரும் சேர முடியாம போயிடுவோம்னு சொல்லி நமக்காகத்தான் நிச்சயத்தை நிறுத்தாம மோதிரத்தை மாத்திக்கிட்டாங்களா? இசை இஸ் ரியலி கிரேட். இசை இல்லைன்னா நம்ம நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது. நீயும் நானும் ஒன்னா சேர்ந்திருக்கவே முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க அக்கா இசைதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்.
எனக்கும் அதுதான் ஆசை. ஆனா விஷால் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்றீங்களே. அது தெரியல. ஆனா எங்க அம்மா விஷாலுக்காக முடிவு பண்ண பொண்ணு இசை தான். எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணும் இசை தான். ஏற்கனவே காதலுங்கிற பேர்ல எங்க பெரியப்பா எங்க பெரியம்மாவை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் பிரிஞ்சு எங்க வீட்டுல என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ என் தம்பி லவ் பண்ற அந்த பொண்ணுனால எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு இசை தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். எங்க அம்மாவோட ஆசையா அதுதான். எங்க அம்மாவோட வார்த்தை தான் எங்க வீட்டுல எப்பவுமே ஃபைனல். அதை மீறி எங்க வீட்டுல யாருமே நடக்க மாட்டோம். எல்லாம் ஓகே. ஆனா இது கல்யாண விஷயம். விஷால் என்ன நினைக்கிறாருன்றதுதான் முக்கியம். விஷால் விருப்பம் இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? வர்ஷினி, நாம தான் நடத்தி வைக்கணும். நாம இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்க அக்கா தான் காரணம். அதே மாதிரி என் தம்பியும் உங்க அக்காவையும் நாம தான் சேர்த்து வைக்கணும். என் தம்பி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கா. இசை மாதிரி ஒரு மனைவி வந்தாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ என்ன பண்றது? இந்த கல்யாணத்துக்குள்ள அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இணைக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நாம தான் உதவி செய்யணும். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். ராகவ் ரெஃபர் பண்ணாங்க. ஓ வெல்கம் மேடம். அவங்க ஃபேமிலில எல்லாருமே வந்து இங்க தான் சர்வீஸ் பண்ணிப்பாங்க. எங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபேஷியல் பண்ணணும். ஓ அப்படியே வாங்க. வாங்க வாங்க மேடம். ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. சரி. இந்தாங்க மேடம், வெல்கம் ட்ரிங்க். இல்ல வேணாம். இல்ல பரவாயில்ல மேடம், சாப்பிடுங்க. வாங்க மேடம், உட்காருங்க. ஆ. மேடம் படுங்க. ஆ